நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குமாங்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நேற்று நடந்துச்சுங்க. அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் போர்ஷன் வந்து பேக் நெக் நேற்று நைட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரேம்லேயே ஃபேப்ரிக்கை வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்துட்டு என் பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் ஒரு பென் இருந்துச்சு. ஸோ அதை எழுதி பார்க்கணுன்ட்டு எழுதி பார்க்குறதுக்கு இடமே இல்லாத மாதிரி நான் ப்ளவுஸில் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிறுக்கி வச்சுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நான் அந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். அது வந்து நான் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஃபைனலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கஸ்டமருக்கு ஃபோட்டோவை அனுப்பிட்டேன். இந்த மாதிரி என் பொண்ணு மார்க் பண்ணிட்டா, என்ன பண்ணுறதுன்னு நான் யூடியூப்பில் நைட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணேன் மேம். ஸோ எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் கஸ்டமருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வேணாலும் அதுக்கு நம்ம பண்ணிக்கலாங்கிற மாதிரி நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டேன். எப்படி ரிமூவ் பண்ணேங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட ப்ளவுஸு. இந்த இடத்துல தான் என் பொண்ணு வந்துட்டு அந்த மார்க் பண்ணியிருந்தா. ஸோ அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபேப்ரிக்கு எதுவுமே ஆகலை. ஓகேங்களா. இது கஸ்டமருக்குமே நான் உடனே ஷேர் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் மேம். ஃபேப்ரிக்கில் எந்த ஒரு கலர் சேஞ்சும் இல்லை, நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம கஸ்டமர் வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேட்சிங்காகவே சில்க் காட்டன் மெட்டீரியல் நான் வேறு எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான். ஓகேங்களா. இதில் இப்போ நான் வந்துட்டு லைவாக உங்களுக்கு பென் வச்சு கிறுக்கிட்டு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் என் பொண்ணு எக்ஸாக்டாக கிறுக்கியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டெயினை வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு டெட்டால் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. டெட்டாலோட கேப்பில் வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன். பழைய ப்ரஷ் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு, இல்லை இதில் கொஞ்சம் ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கோங்க. பட் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணதுனால நான் லைட்டாக அந்த ப்ரஷ்ஷில் தொட்டு தான் அதை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா இப்படி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்கனாலே அந்த ஸ்டெயின் வந்து ரிமூவ் ஆகுது. நல்லா ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி தேய்ங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பாருங்கள் கொஞ்சம் கூட இல்லை. இன்னும் நல்லா தேய்ச்சிட்டு வாட்டரில் லைட்டாக வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே ஆகாது. ஓகேங்களா. பாருங்கள் டேபிள் தான் வச்சுருக்கேன். அந்த மார்க்கிங் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கோட ஒரிஜினல் கலர் வந்துடும். ஸோ நல்லா ஏரில் வச்சு ட்ரை அவுட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணேன் நான். ஸோ ரொம்பவே பயமாக இருந்தது. ஸோ ஒன்ஸ் கிட்ஸு பக்கத்தில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அப்பப்போ ஒர்க் முடிச்சிங்கன்னா எடுத்து நீட்டாக மடித்து வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.